நாளென் செய்யும் வினைதாளென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இருத்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார், யோகி ராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா. அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன், அதாவது கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம். இந்த பங்குனி மாதம் 1ஆம் தேதி மேஷத்தில் குரு பகவான், சந்திர பகவான் இருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவானும், மகரத்தில் செவ்வாய் பகவானும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் சூரியன், புதன், ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இது அன்றைய கிரக நிலைகள். மாறுதல்கள் என்பது உட்பட்டது. அப்போ செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா முதல் 2 வாரம் மகரத்தில் இருக்கிறார். அடுத்த 2 வாரம் கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார். அதுபோல் சுக்கிர பகவான் முதல் 2 வாரம் கும்பத்திலையும் கடைசி 2 வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார். இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு 2.25 நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்திங்கன்னா ரிஷபம் வரை, அதாவது 12 கிரக ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் பலனை தர இருக்கிறார். இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, புத பகவான் வக்ர கதியில் இருக்கிறார். ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை, இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பங்குனி மாதத்தில் 2 விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி 11 பௌர்ணமி திதி வருகிறது. அதுபோல் பங்குனி 26 அமாவாசை திதி வருகிறது. இந்த 2 நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அத்துணை பேருக்கும் வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதாவது முதல்ல ராசிநாதன் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் போய் அமைந்து திரிகோணம் சொல்லக்கூடிய இடம், அங்கேருந்து 5ஆம் பார்வையாக 9ஐ பார்க்குறார், 9ஆம் பார்வையாக ராசியை பார்க்குறார். ஸோ 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ குரு பார்வை கோடி நன்மை. அது மட்டும் இல்லைங்க, அந்த சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய கிஃப்ட்டுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சனி பகவான் உங்களை பிரச்சனைகளை சந்திச்சிங்களோ ஏழ்றையில், இப்போ அந்த சனி பகவான் கொடுக்குற இடத்துல இருக்கிறார். 3, 6, 11 ஆகிய இடங்களில் சனி பகவான் வரும்பொழுது யோகமான பலன்களை வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது. அப்போது இந்த 3ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். சுக்கிரன் பாருங்கள் 3ஆம் இடம் 4ஆம் இடம் உச்சநிலை. அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மாதம் ராசியை குரு பார்க்குறதால தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் உயரும். சிலர் பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காத ஒரு சிலர் கௌரவ பதவியில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஃப்ளரிஷ் ஆகும். அதுலேயும் இந்த கோர்ட்டு, நிதித்துறை, நீதித்துறையில் பணியாற்றும் அன்பர்கள் எல்லோருக்கும் சிறப்பான காலகட்டம். இப்போ நீதித்துறை அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோர்ட்டு வளாகத்தில் வழக்கறிஞர்கள்லேருந்து அதில் வேலை பார்க்கக்கூடியவங்க, இந்த நீதி அரசர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு மாதம். நிதித்துறை அப்படின்னாங்க. அதே நேரத்தில் இந்த தங்கம் போன்ற அந்த நிறுவனங்கள், அதாவது நகைக்கடை வியாபாரிகள், இவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஃப்ளரிஷாகவும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கும் ஒரு பொன்னான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும்
2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 5 கூடையவன் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கிறதால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்து பத்துக்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பூர்வீக சொத்து இருக்கும், அது மூலிமா லாபம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அதே 4ஆம் பார்வையாக உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதால முதல் 15 நாள் தான் அங்கே இருக்கிறார், உச்சநிலையில் இருக்கிறார். பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பூர்வீகத்தில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வீட்டுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இல்லை பெண் பிள்ளைகளாக இருந்தால் ட்ரெஸ் மெட்டீரியல் இல்லைன்னா நகை போன்ற அணிகலன்கள் வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். சூப்பருங்க. இந்த 4ஆம் இடம்னா வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, யோகமான காலம். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு கார், விலையுயர்ந்த கார் புக் பண்ணுவீங்க நிச்சயமாக. அப்படி ஒரு அம்சம் இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உச்ச நிலையில் இருக்கிறார். அது 4ஆம் இடத்து அதிபதி 5ல் போய் நல்ல நிலையில் தான் இருக்கார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலும் வாகன பிராப்தி உண்டு. பெரிய லெவலில் இவ்வளோ நல்லா இந்த கார் வாங்கணும்னு எதிர்பார்த்துருப்பீங்க, இல்லை இந்த டூ வீலர் வாங்கணும் அப்படின்னு அபிலாஷையோடு இருந்திருப்பீங்க. அதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். இந்த சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது இப்போ தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். இப்போது ஒரு இடம் வாங்குறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, ஃப்ளாட்டு வாங்க போகிறீங்க, ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சா கட்சியில் 1 கோடி ரூபாய் வாங்கி தருவார் இந்த ராகு பகவான். பெருசாக இருக்கிறத விரிவாக்கம் பண்ணுவார். இமேஜினேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது அவர் அதிகமான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார். இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார்னா அதுதான். சின்னதாக வாங்கலாம்னு நினைப்பீங்க, ஒரு கார் கூட ஒரு 20 லட்ச ரூபாய் வாங்கலாம்னு நினைப்பீங்க, கட்சியில் 50 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்க வேண்டியிருக்கும். வீடும் அது போல தான். இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை, சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்து அதிபதியும் 4ல் இருக்கார். 9ஆம் இடத்து அதிபதியும் சூரியனும் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்போ யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். தந்தை மூலமாக, மனைவி வழி சொந்தங்கள் மூலமாகவும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் ஏதோ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அது பேலன்ஸ்டு டயட் இருந்து அதை வார 15 நாளைக்கு ஒரு இளநீர் குடிக்கிறது, இல்லை அது தயிர் சாதம், மோர் சாதம் அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு இந்த உஷ்ணமான அந்த கட்டி எதுவும் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் சரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, அதாவது தன்னிலை காத்தல், அதுதான். மற்றபடி 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்புங்க. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். பூர்வீகத்தில் இது வரைக்கும் சொத்து பிரிக்கலைன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்திங்க, சொத்து கண்டிப்பாக பிரிச்சுக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் இப்போ அந்த பூர்வீகத்தில் வீடு ஒரு சிலர் ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீடு மாற்றுவீங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், சாதிப்பீங்க. அடுத்தது இந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம். இது நாள் வரைக்கும் இந்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன், புகைப்பட கலைஞர்கள், அதில் பணியாற்றக்கூடிய அத்துணை அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஆர்ட் டைரக்டரு, டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டரு, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது வாய்ப்புகள் கதவை தட்டும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஒரு நல்ல ரெகக்னேஷனும் கிடைக்கும், ரெமுனரேஷனும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. 7ஆம் இடத்து அதிபதி 4ல் நீச்சம் அடைஞ்சி வக்ரம் பெற்றதால், உச்சநிலை பெறுவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு
சுகஸ்தானத்தில் இருக்கார். யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, அவங்களால ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் 10ஆம் இடத்தை பார்க்குறதால, 10க்குடையவன் 10 பார்க்குறதால ரொம்ப சிறப்பு. மனைவி வழி சொந்தங்களால், தந்தை வழி சொந்தங்களாலும் தந்தையாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலகட்டம். செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதுக்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு மேன்மையான, ஒரு பாக்கியமான ஒரு மாதம் என்று சொல்லலாம். பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த கணிதம், இந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இது போன்ற அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சூப்பரான ஒரு மாதம், சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது தனியார் துறையாகட்டும், அரசு துறையாகட்டும், நிதி நிறுவனங்கள், நீதித்துறையில் பணிபுரிபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்புகள், ஒரு ரெமுனரேஷன் உண்டு, ரெகக்னேஷன் உண்டு அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக போனால் நீங்கள் கண்டிப்பாக உயர்கல்வியில் சாதிக்க முடியும். உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, கண்டிப்பாக சாதிப்பீங்க. ஏன்னா 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், குரு பார்வையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு. இந்த 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதால என்னென்னா, இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பணம் பல வகையிலிருந்து பையை நிரப்பும். ஷேர் மார்க்கெட்லேருந்து காசு வரும், அசையா சொத்துக்கள் மூலம் காசு வரும், வண்டி வாகனங்களை வச்சு அது அதனுடைய காசு, ப்ராப்பர்ட்டி வைஸ் காசு, கணவன் மனைவி வேலைக்கு இப்போ அவங்க வேலைக்கு போகிறது, அவங்க அதன் மூலம் வருமானம், இப்படி பலதரப்பட்ட வருமானம் வரும். ஆனால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, அதாவது தொழில் 10ல் கேது இருக்கிறதால இருக்கிறத விரிவாக்கம் பண்ணாதீங்க, இருக்கிறத வச்சு அப்படியே ஓட்டுங்க. ஏன்னா கேது பகவான் எப்போ 10ல் இருக்காரோ இருக்கிறத சுருக்குவார். அப்போ நீங்கள் கடனை வாங்கி அதில் போட்டிங்கன்னா கடன் தான் அதிகமாக வழி, தொழில் விருத்தியாகாது. எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால நல்ல ஒரு லாபம். அதான் சொல்கிறேன், பன்முனைகளில் இருந்து, பல முனைகளில் இருந்து வருமானம் கிடைக்கும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. எல்லாம் லாபமயம், நல்ல லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கொஞ்சம் மந்திரிச்சு விட்ற மாதிரி தான் இருப்பீங்க. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக தான் இருப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பங்குனி மாதம் 6, 7, 8 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி வண்டி வாகனங்களில் பயன்படுத்தாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களை பொறுத்தவரையும் இந்த தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம், பங்குனி மாதம் ஓன்னு இருக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்க போகிறீங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.